போலாண்ணே. போலாமா? இவனுங்களா? ஆமாங்கய்யா. சுதர்ஷா எப்படி இருக்க? அழுகுறான். என்ன புதுசா எப்படி இருக்கேன்னா நல்லா இருக்கேன். Gabbar, you cried. It's over. ஒரு வார்ம் அப்டா, ஒரு ஐஸ் பிரேக் பண்ணிட்டு. சரி, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. சூப்பர்ண்ணே. சூப்பர். போலாமா? போலாம். முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? நாகப்பதினியா எம்எஸ் பாஸ்கர். ஏர் ஓட்டுற வெளிச்சவாயனா இருந்தா மாடு மச்சான்னு கூப்பிடுமா? ஓகே. எம்எஸ் பாஸ்கர் அவருடைய படங்கள் எத்தனை படங்கள்? சொல்லு. 7 8 9. சரி சொல்லு. இருங்க 9னா அப்படியே போயிருவீங்களா? ஒரு கோடி ஆமா இருங்க. ஸ்டார்ட். அண்ணா இருண்ணே 9 படங்கள் ஸ்டார்ட். ராதாமோகன் படங்கள், அபியும் நானும், மொழி, பயணம், அதுக்கப்புறம் வந்து 8 தோட்டாக்கள். அபிநான்ல இருக்க மாட்டாரு. இருப்பாரு. 8 தோட்டாக்கள் இருக்க மாட்டாரு அபிநான்ல. அண்ணா இப்ப கன்ஃபியூஸ் பண்ணாதானே. இருண்ணே அபியும் நானும் இருப்பாருங்க. எந்த கேட்ட சொல்லு. எங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லயே பிருத்திவிராஜ் கூட வந்து பேசுறதே இவருதாங்க. ஏய், பிருத்திவிராஜும் பிரகாஷ் ராஜ் தான்டா பேசுவாங்க ஓப்பனிங்ல. எம்எஸ் பாஸ் இருக்க மாட்டாரு. எம்எஸ் பாஸ் எங்க அந்த படத்துல இருக்காரு? பேட்டரி போடல. ராதாமோகன்னா எம்எஸ் பாஸ்கர் இருப்பாருண்ணே. அந்த படத்துல இல்லப்பா. ஆனா இல்லண்ணே இருப்பாரு, எனக்கு ஞாபகம் இருக்கு. கேரக்டர் சொல்லப்ப இல்ல ஓப்பனிங்ல வாக்கிங் போகும்போது பிரகாஷ் ராஜும் பிருத்திவிராஜ் உட்காந்து பேசுவாங்க. அப்படியா? அந்த பக்கம் போறது வந்து வேற யாரும் மனோபால போவாரா? ஆமா, வேற யாராவது போங்க. எம்எஸ் பாஸ் அந்த படத்துல இல்லை. சரி ரைட். அப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வாங்க. முதல்ல இருந்து வரவா? ஆமா கேட்டுக்க. முதல்ல இருந்து வரேன். அதே வேணும்னா நான் ஒரு படம் சேர்த்து சொல்றேன். எத்தனை படம்? 9 சொன்னா 10 சொல்லு. அதான் இருண்ணே. ஸ்டார்ட். மொழி, பயணம், 8 தோட்டாக்கள், பார்க்கிங், டானாகாரன், அப்புறம் வந்து டானாகாரன், உத்தம வில்லன், திண்டுக்கல் சாரதி கவிஞர், அப்புறம் வந்து எங்கள் அண்ணா, அப்புறம் வந்து எங்கள் அண்ணா எடுக்கவா? நாகபதினி மிஸ்டர் மணிவண்ணன். ஆஹா. ஓகே. மணிவண்ணன் எத்தனை படங்கள்? மணிவண்ணன் நடிகர் மணிவண்ணனா இயக்குனர் மணிவண்ணனா? அவர் இயக்குனர் படத்தையும் நடிச்சிருக்காரா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, நீங்க தான் வயசுல மூத்தவர், நிறைய படம் சொல்லுவீங்க. சொல்லுங்கண்ணே. எவ்வளவு மூத்தவனா இருந்தாலும் 20 செகண்ட் எவ்வளவு சொல்ல முடியுமோ அதான் சொல்ல முடியும். சரிங்கண்ணா. 6 7 8 சரி சொல்லுங்க. அவ்வளவுதான். சீரியஸ்லி ப்ரோ, எனக்கு சில படங்கள் வந்து இது வரல. போலாம் போயிடலாமா? 9 சொல்லிடலாமோ? சரி 9. சரி சொல்லு. என்னடா புரியல. சரி சொல்றியா? சரி சொல்றேன். ஸ்டார்ட். வந்து சிவாஜி. என்ன இருண்ணே டக்குனு ஒரு மாதிரி சிவாஜில சிரிக்கிற. டக்குனு பிளாங்க் ஆயிடுச்சுண்ணே. இருண்ணே ஒரு நிமிஷம் இருக்கா? இல்லண்ணே, செக்மெண்ட் 20 செகண்ட் தான்டா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி என்ன பண்ண நானு? இருண்ணே 9 படம் தானே. டக்குனு ஒரு மாதிரி டப்புனு லைட் எல்லாம் அவிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுண்ணே. லைட் ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சுண்ணே. இருண்ணே ஒரு நிமிஷம் மாதிரி டக்குனு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. போலாம். சிவாஜி, படையப்பா, மின்சார கனவு, அதுக்கப்புறம் வந்து மின்சார கனவா மின்சார விஜய் அப்பா, மின்சார கண்ணா, குருவி, அதுலயும் விஜய் அப்பா, அதுக்கப்புறம் சூரிய வம்சத்துக்கு அப்புறம் அமைதிப்படைக்கு அப்புறம் நான் நாகராஜ சோழன் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் வந்து குருவி, நாகராஜ சோழன் எம்எல்ஏ, மேட்டுக்குடியில் இருப்பாரான்னு தெரியல. சுந்தர்சி படங்கள் ஒரு 3 படங்கள் வச்சுக்கோங்க. மணிவண்ணன் வந்துருச்சுல. என்ன 7 தான் வந்திருக்கு. 20 செகண்ட் முடிச்சு எப்பயே ஆயிப்போச்சு. நான் அப்பயே வெயிட் பண்ணி நீங்க எங்க திரும்பவே பாத்துட்டு இருக்கீங்க. சரி இருங்க. சுந்தர்சி படம் ஒரு 3 படம். 3 படம் என்ன? அவர் 30 படம் கூட எடுத்துருப்பாரு. சரி இருண்ணே. இருந்தாலும் நான் சொல்லாம, மணிவண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். முகவரி இருக்கு. முகவரி, கண்டுகொண்டேன். அவருதான் அந்த கேசட் கடை. அதான முகவரி. அப்ப கண்டுகொண்டேன் நான் பார்த்த மாதிரி இருக்கேன். அதுலலாம் இல்ல, 2 ஒரே கதை. கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனாலதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அடுத்த செக்மெண்டோட பெயர் வரணும். நீ போறியா நான் போட்டுமா? நீங்களே போங்க. நானே போவா? சரி ஓகே. 2 பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணுதானே சொல்ல முடியும். பரவாயில்ல சொல்லுங்களேன். 2 எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணே இல்லைங்க நான் பரவாயில்ல சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்காக இது
அதான் ஒண்ணு சரி, இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னா இன்னொன்னு சொல்லுங்க. அப்படியா? ஆமாங்கண்ணா. நீ சொல்லிவிட, அவனுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு தான் அது. நீ கண்களை சரி அடைத்தால் ஓகே காதல் நுழைய இன்னொரு வாசல் இல்லை. சத்தியமா தெரியாது. நீ கண்களை அடைத்தால் காதல் நுழைய இன்னொரு வாசல் இல்லை. நீ என்ன பாட்டாலும் கான பாடல்களை கொண்டு கூடாது. அத நீ கண்களை அடைத்தால் இன்னொரு காதல், நீ கண்களை அடைத்தால் காதல் நுழைய இன்னொரு வாசல் இல்லை. நீ கண்களை அடைத்தால் காதல் நுழைய இன்னொரு வாசல் இல்லை. அருமையா பாடுனீங்க, சூப்பர். ஆட தெரியாதீங்க எல்லாரையும் ஆட வச்சிட்டீங்க. நீயே ஒரு டியூன் போடுற, இந்த டியூன்ல வராது இந்த பாட்டு. ஓகே, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் கதவை திறந்து வெளியே போயிருவேன். நேத்து பார்த்தல அந்த மாதிரி ஆயிப்போம். படத்தோட ஹீரோ விக்ரம். ஏ சுகுமாரி ஓ சங்காரி நல்லா பாடுறது. செஞ்சானே ஓனே ஆனே ஏதானோ எல்லாமே நல்லா பண்றாரு. அட சஞ்சக்கு தானே அம்மி வந்தானோ. ஐயோ ஆரம்பிச்சிட்டானே. ஓ சுகுமாரி ஓ சங்காரி. இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிருங்க. அப்படியா? நான் வேற வைப்ல இருக்கேன். What is this? No, no controversial questions. நம்ம ரிசர்ச் டீம் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும். முத்தங்கள் 100 ஓகே நான் தந்தேன் கள்ளியாய் தூக்கி போனாலே. முத்தங்கள் 100 நான் தந்தேன் கள்ளியாய் தூக்கி போனாலேவா? முத்தங்கள் 100 நான் தந்தேன் கள்ளியாய் தூக்கி போனாலே. இல்ல, கண்டிப்பா ஏ ரஹ்மான் பாட்டு தான். நோ, இல்லையா? முத்தங்கள் 100 நான் தந்தேன் கள்ளியாய் தூக்கி போனாலேவா? யார் படம்? விஷ்ணு விஷால் நாயகனாக நடித்த படம். விஷ்ணு விஷால் நாயகனாக நடித்த படம். பல படங்கள் இருக்கிறது. முத்தங்கள் 100 நான் ஜீவா படம். கரெக்ட். இமான் வேற பாருங்க. இப்ப மேகம், அது இல்ல, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதானே ஒருத்தி மேலே. அது வேற பாட்டு, இது வேற பாட்டு. ஆமா, அது இல்லன்றீங்களா? அப்புறம் என்ன? அது ஒருத்தி மேலே தான். ஒருத்தி மேலே மீண்டும் மையலானே, அந்த பாட்டு தான். நானே தூது போ. இது எப்படி வரும்? என்னடா சரி ஆமாயிட்ட. அதுல தினேஷ் மசாதா கொரியோகிராஃபி நினைக்கிறேன். சோபி 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 சைடுல நடந்துகிட்டே இருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட். முத்தங்கள் 100 நான் தந்தே கள்ளியாய் தூக்கி போனாலே என்னிடம் மீண்டும் தாவென்றேன். அப்படி போகும். பயங்கரமான இருக்காப்லே. விஜய் டிவி பிக் ஹிம். காலங்கள் ஓடும், இது கனவாகி போகும். காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளியின் ஈரம் வாழும். உன்னிகிருஷ்ணன் சார் நீங்களா? நீதான் தலைக்கோத வந்தாலும். அதேதான் நெஞ்சோடு கலந்துடு. அந்த காதல் வயசுல பாடினால அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. பட் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு வார்த்தை சொன்னோன்னே நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்கன்ட்டு. இருந்தாலும் நான் இன்னொன்னு எடுத்துட்டு வரவா? வேணாம் போதுமா? நான் 2 போயிட்டேன்ல, அதனால ஒண்ணு போதுமா? ஈக்குவல் ஆயிரும். ஓகே. மூணாவது செக்மெண்ட் கொஞ்சம் லாகான செக்மெண்ட் இதுதான் அப்படின்னு நம்ம எடிட்டர் ஃபீல் பண்றாரு. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. ஓகே, ஆடியன்ஸ் அதான் ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போக போக நம்ம இந்த செக்மெண்ட் மட்டும் ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு இன்டகிரேஷன் பண்ண வேண்டியது இருக்குண்ணே. என்ன இன்டகிரேஷன்? ஏன்னா பாதி பேர் இந்த செக்மெண்ட் பாக்குறது இல்ல, அதனால அதுக்கு முன்னாடி ஓகே. என்னன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் விகடன் இருக்குல்ல, அன்னைக்கு சக்தி விகடனுக்கு ஒரு கொலாபரேட் பண்ணோம்ல, அது யதார்த்தமா வந்தது. இன்னைக்கு நம்ம அதை கான்சியஸாவே பண்றோம். ஸ்போர்ட்ஸ் விகடன்ல ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போது 24ஆம் தேதி மெகா ஆக்ஷன். அடுத்த வருஷம் ஐபிஎல்க்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் ஆக்ஷன் பண்ணிருக்கோம். அதே செட்டப்ல அதே ஃபார்மட்ல ஒண்ணு நம்ம பண்ணிருக்கோம். சோ அது வந்து ஸ்போர்ட்ஸ் விகடன்ல ஒரு எபிசோடு வந்துருச்சு, இன்னும் பல எபிசோடுகள் இருக்கு. இப்ப அதை பார்க்க சொல்றதுக்கு இங்க நீ சொல்ற. ஆமா, ஏன்னா இதையே யாரும் பார்க்க மாட்டாங்க தான் நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். அடுத்து என்ன பண்ணலாங்கிற இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணான்னு பேசிட்டு இருக்கோம். இங்க பாக்குற அந்த 1500 பேரை நீ அங்க போய் பார்க்க சொல்ல போற. ஆமாங்கண்ணா. சரி, ஓகேங்க. ஓகே,
அந்த 1500 வியூவர்ஸ் ப்ளீஸ் ஸ்போர்ட்ஸ் விகடன் பாருங்க. கொஞ்சம் எட்டிப்பாரு. ஓகே போயிட்டாங்க, அங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த செக்மெண்ட் பார்த்துட்டு போங்க. சொல்லு போலாம். அது இப்ப வாங்க அடுத்த ரவுண்ட் மறுபடி. இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? இப்போ வந்து நான் ஹீரோ கேரக்டர் சொல்ல போறது இல்ல. சரிங்கண்ணா. ஓகேவா? ஓகே. மத்த பிற கேரக்டர்கள் தான் சொல்ல போறேன். ஹீரோ கேரக்டர் சொன்னாலே எனக்கு தெரியாது. சொல்லுங்க. சரி ஓகே. ஒரு கேரக்டர். ஓகே. இந்த கேரக்டரோட ஒரு பொருள் தான் வந்து ஹீரோ கிட்ட இருக்கும். அந்த பொருளை அந்த ஹீரோ ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவானோ அப்படின்ற பயத்துல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் கூடயே இருக்கும். ஹீரோ கூட இருக்குமா? ஹீரோ கூடயே இருக்கும். இது ஒரு கேரக்டர். ஓகே. இன்னொரு கேரக்டர். இந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டரோட வருகைக்காக காத்துட்டே இருக்கும். படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் இந்த கேரக்டர் எப்போ வரும் அப்படின்றத காத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரி ஓகேவா? மூணாவது கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டரை வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ண வச்சுட்டு இருக்கும். இது நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது, பாசிட்டிவான கேரக்டராகவும் இருக்கும். என்னங்க இது? இந்த கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டர் கிட்ட நீ எனக்காக இதை பண்ணனா உனக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்னு என்ன ஒரே மிரட்டலா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ண வச்சுட்டு இருக்கோம். இந்த படம் வந்து ஒரு இரவுல நடக்கிற கதை. ஒரு இரவுவா? கைதி? ஒரு இரவுன்றனால கைதி சொல்றியா இல்ல அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணி கைதி சொல்றியா? இல்ல அந்த தோடெல்லாம் கிடையாது. கைதி கரெக்ட். கைதி கரெக்ட். இப்ப மறுபடியும் வாங்க. இப்ப எப்படி பொறுத்துறேன்னு மட்டும் பாருங்க. ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட பொருள் ஹீரோ கிட்ட இருக்கும். தட்ஸ் கேரக்டர். அந்த பொருள் இஸ் லாரி. அந்த லாரி ஏதாவது ஒண்ணு பண்ணிரும் அப்படின்ட்டு கூடயே லாரியோட ஓனரான காமாட்சி வருவாப்ல. அதான் தீனா. வெயிட் பண்ற கேரக்டர் வந்து அந்த பொண்ணு பார்த்திருக்க மாட்டாங்க, அப்பா வருவாங்கன்றக்காக வெயிட் பண்ணுவாங்க. மூணாவது கேரக்டர் நிறைய. 3 கேரக்டர்ல முதல் கேரக்டருக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு லைஃப் இருக்கும். ஒரு காதல் தோல்வி, காதல்னு கூட சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போதே அது வந்து கலைஞ்சிரும். அப்படியே வெயிட் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு சகஜமா இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பேச்சுலர், ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளு. ரைட்டா? இன்னொரு கேரக்டர் ஃபீமேல் லீடு கேரக்டர். ஒரு இறப்புல தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி, அந்த இறப்புல தான் மீட் பண்ணுவேன்றது சொல்ல முடியாது. அந்த இறப்புல இவங்களோட நெருக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும், நட்பு அதிகமாயிரும். ஆமா, அதுக்கு முன்னாடி தெரியும், பார்த்துருப்பாப்ல, பார்த்து சைட் அடிச்சிருப்பாப்ல. ஒரு இறப்புல இவங்க 2 பேரும் அறிமுகமாவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க, பழக ஆரம்பிப்பாங்க. அது காதலாக மாறும். அந்த முதல் லவ் ஃபெயிலியரு இவங்க கிடையாது. இல்ல அவங்க கிடையாது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நடக்குது. சரி. ஹீரோக்கு வந்து ஏதாவது, அதான் ஹீரோக்குன்னா நம்ம மிடில் கிளாஸ் பையனுக்கு என்னென்ன, நம்மள மாதிரி பசங்களுக்கு என்ன, ஏதாவது பண்ணிடணும், நம்மளுடைய இருப்பை பதிவு பண்ணிடணும், நம்ம பேரை வந்து எங்கேயாவது இந்த வரலாற்றுல பதிய வச்சிடணும் அப்படின்றதானே எல்லாருக்கும் ஆசையா இருக்கும். அப்ப அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இது, தன்னுடைய பேரை வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டர் தான் ஹீரோ கேரக்டர். மறுபடியும் ஹீரோ கேரக்டர். 3வது கேரக்டர் சொல்லலை. 3வது கேரக்டர் என்னன்னா, இவங்க 2 பேர், ஹீரோ ஹீரோயின், இவங்க 2 பேருக்குமே சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த ஹீரோவோட. வெரி குட். இப்படி சொல்லணும், பொறுமையா விலாவரியா சொல்லணும். இப்ப வந்து நேத்து என்ன சொன்னோம் அப்படின்றதுக்கான விடையும், அடுத்து என்ன சொல்ல போறோன்றதுக்கான கேள்வியும் ஆமாங்கண்ணா கேட்க போறோம். நேத்து என்ன சொன்னோம் அப்படிங்கறதுக்கு, நேத்து சொன்ன கேள்விகளுக்கான பதில் இதான் அந்த 3 கேரக்டர். ஸோ படத்தோட பேரும் 3 வார்த்தையில் இருக்கக்கூடிய பேர் தான் யாரடி நீ மோகினி. எஸ். ஸோ இப்போ அவங்களுக்கு சொல்ல போற படத்தோட முதல் கேரக்டர் என்ன அப்படின்னா ஹீரோ. ஸோ இந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர் மெயினா வச்சு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா வந்து அந்த கேரக்டர்ல இது கொஞ்சம் முக்கியமான கேரக்டர். ஓகேவா? அண்ணே பாருங்க, எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி பேசுறாரு சார். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு இத்தனை பிளான்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க வந்து இந்த பிளானை நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வெயிட்டான கேரக்டர். ஸோ தன்னோட காதலை வந்து நிரூபிக்கிறதுக்காக ஸோ எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய
ஒரு கேரக்டர் தான் இது. அடுத்த கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டர் வந்து அந்த இவர் சொன்னார்ல நிறைய லீட்ஸ் இருக்காங்க, அந்த அவங்களோட லைஃப்குள்ள வந்ததுக்கு எதிர்பாராத மூலமா வருவாரு. அந்த XRY பர்சன் மூலயமா அவங்களோட லைஃபே மாறும். அப்படி ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருப்பாரு அந்த கேரக்டர். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் எப்படி இந்த கேரக்டருக்குலாம் வெளியே இருந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருக்குதோ, அதே மாதிரி நான் சொல்ற கேரக்டர் வந்து இந்த கும்பலுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர். இவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றதே இந்த கேரக்டர் தான். அதனாலதான் அவங்க அந்த டீமே வந்து பெருசா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனா இவங்கெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த கேரக்டர் அவங்க கூட இருக்காது. ஸோ இதுதான் வந்து 3வது கேரக்டர். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இது என்ன படம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அடுத்த எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி.